அதாவது நேற்று இரவு நமது செய்தியாளர் சொன்னது போல அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட KP முனுசாமி மட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அது தவிர அதில் முக்கியமாக பேச்சுவார்த்தையில் மற்றொரு நபராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த கூட்டமானது பன்னீர்செல்வத்தின் கிரீன்வேஸ் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் JCD பிரபாகரன், PH பாண்டியன், செம்மலை, அதே போல மஃபாக்கே பாண்டியராஜன், முன்னாள் அமைச்சர் மஃபாக்கே பாண்டியராஜன் உள்ளிட்டோரெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகாக ஒரு செய்தியாளர் சந்திப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய கோரிக்கையானது 2 முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையின்படி பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் முக்கியமான 2 கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். ஒன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறப்பு குறித்து CBI விசாரணை தேவை என்று. இரண்டாவது கோரிக்கையாக பார்த்தீர்கள் என்றால், அதாவது இரண்டாவது கோரிக்கை, முதல் கோரிக்கையானது CBI விசாரணை வேண்டும் ஜெயலலிதாவிற்கு. அதே போல DTV தினகரன், சசிகலா ஆகியோர் குடும்பங்கள் இந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்கள் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இது தவிர முதலமைச்சர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய இரண்டுமே பன்னீர்செல்வத்துக்கு தர வேண்டும் என்பது தகவலாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருந்திருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாகத்தான் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. பூங்கொழி, அதிமுகவின் 2 அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ள சூழலில் இரு அணிகள் குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செய்தியாளர் சுபாஷ் மற்றும் ஸ்டாலின்.